ஐயா காலை வணக்கம். பேசும்போது நம்ம முதலமைச்சரை நீங்க வந்து 23ஆம் புலிகேசி மாரி வெள்ள கொடி ஆற்ற முதலமைச்சர்ன்னு சொன்னீங்க. இப்ப அந்த கருத்துக்கு மாற்று கருத்தாக நான் ஒண்ணு சொல்றேன். நேத்து முந்தா நேத்து ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது, இந்த மகளிர் ஊக்கத்தொகையாக ரூ. 1000 குடுத்தாங்க இல்லையா? அதுல வந்து 60% தான் குடுத்திருக்கு. பாக்கி இன்னும் 40% நாங்க செப்டம்பர்ல இருந்து குடுக்க ஆரம்பிப்போம். அதுவும் அவங்களா நிப்பாட்டல, அப்ளிகேஷன் என்ட்ரில ராங் ஆனத நாங்க கரெக்ட் பண்ணி செப்டம்பர்ல இருந்து குடுக்க ஆரம்பிப்போம்னு, இவ்ளோ தூரம் மக்களுக்காக வேண்டி யோசிச்சு கரெக்ட்டா டேட்டாவோட புள்ளி விவரத்தோட பேசுற ஒரு முதலமைச்சர, நீங்க எப்படி வெள்ளக்கொடி காட்டுற 23ஆம் புலிகேசி முதலமைச்சர் நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது இவர் எந்த விஷயத்தையும் அப்ப அதையுமே என்ன சொல்றாரு, 80%ங்கிறாரு, 20%ங்கிறாரு. ரெண்டாவது விட்டு போன அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க அவங்க. ஆமா, அவங்க அப்ளிகேஷன் கொடுத்ததுல தப்பு தவறுமா இருக்கும், அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்றாரு. இவர்ல யார் 1000 ரூபாய் கேட்டது, யார் இவரை கொடுக்க சொன்னாங்க? மக்கள் பூரா அப்படி இல்ல பேசுறாங்க. இவர்கிட்ட நாங்க போய் எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க, பவுடர் பூசிக்கிறதுக்கு அவங்க அமைச்சர்கள் சொன்ன மாதிரி பவுடர் பூசிக்கிறதுக்கு 1000 ரூபாய் இல்ல, லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கு 1000 ரூபாய் இல்ல, இல்ல எங்களுக்கு பஸ்ல ஏறி போறதுக்கு வசதி இல்ல, ஓசியில பஸ் விடுங்க அப்படின்னு நாங்க யாருமே கேட்கலன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அவர் அவர் சொன்னது இல்லாம எக்ஸ்ட்ரா செஞ்சா அப்ப அதுக்கு நீங்க இப்படி சொல்லுவீங்களா, கேட்கலன்னு சொல்லுவீங்களா? அதாவது இன்னொரு அப்ப அவங்க சொன்னதை நான் சொல்லவா? இப்ப கனிமொழி அவர்கள் சொன்னாங்க 2021 அந்த எலெக்ஷன்ல கனிமொழி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அந்த பிரச்சாரத்துல சொல்றாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தா 75 ரூபாய்க்கு லிட்டர் பெட்ரோல் விற்க, 65 ரூபாய்க்கு லிட்டர் டீசல் விற்க, கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு விற்க, கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, விவசாய கடன் ரத்துன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் ஆச்சா? எங்க ஆச்சு? அப்ப இவர் 23ஆம் புலிகேசி இல்லாம வேற என்ன புலிகேசி? இப்ப நேத்து நீங்க பாத்தீங்கன்னா திருவொற்றியூர்ல ஒரு பையன் 15 14 வயசு பையன் வீட்டு பக்கத்துல இந்த கரண்ட் பொட்டி வச்சிருக்கானுங்க. அந்த தெருவுல சின்ன தெருக்க அதுல கரண்ட் பொட்டி வச்சிருக்கானுங்க. ஆமா, டிரான்ஸ்பார்மர் வச்சிருக்காங்க. அதுல லீக்கேஜ் ரொம்ப நாளா இருக்கு, ஷாக் அடிக்குது, எர்த் அடிக்குது, அங்க போக முடியல, வர முடியலன்னு அந்த தெரு மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த தெரு மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட அவங்க அதை யாரையுமே பார்க்கல. நேத்து அந்த பையன் இறந்து போயிட்டான், ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டான். ஆபீஸ் அதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்ல. அங்க போராடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, அவங்களை எல்லாம் கைது பண்ணணும், அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்ல. அரசு அதிகாரிகள் ரொம்ப தெனாவட்டா இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் ரொம்ப மெத்தனமா இருக்காங்க, யாரையுமே கவனிச்சுக்கிறது இல்ல. யாரு போய் எந்த கம்ப்ளைண்ட்? இன்னைக்கு கூட நீங்க ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வாக்குமூலம் கொடுக்க வருது. சரி, அப்ப இந்த மாஜிஸ்ட்ரேட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காவல்துறையை சார்ந்தவங்க வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு போமா, அந்த மாஜிஸ்ட்ரேட் வரல, இந்த மாஜிஸ்ட்ரேட் வரல, அந்த கோர்ட்ல தான் கொடுக்கணும், இந்த கோர்ட்ல தான் கொடுக்கணும்னு அலக்கழிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா ஹைகோர்ட்ல போய் அது சொன்ன உடனே நீதிபதி அவர்கள் உடனே அந்த வேல்முருகனுங்கிற அந்த நீதியரசர் என்ன பண்றாங்க, காவல்துறையை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. என்னையா உங்க இஷ்டத்துக்கு சட்டம் நீங்க வச்சதுதான் சட்டமா? போலீஸ் எல்லாம் நீங்க வைக்கிறதுதான் சட்டம் நினைச்சு நடத்துவீங்களா? எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? அவங்க வாக்குமூலம் கொடுத்தா அவங்க வாக்குமூலம் வாங்க வேண்டியதுதானே? எந்த சட்டத்துல சொல்லி இருக்கு? எந்த மாத்திரை வாக்குமூலம் கொடுக்கணும் ஏதாவது சொல்லி இருக்கா? அப்ப பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம்ங்கிறீங்க, ஏழைக்கு ஒரு சட்டம்ங்கிறீங்களா? ஆமா, இதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை பத்தி இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த பையன் அஜித் குமார் பாத்தீங்கன்னா கஸ்டடி டெத் இந்தியா முழுவதும் இத முதல்ல அந்த பெண்ணி ஜெயராஜ்ங்கிற அந்த 2 பேருடைய சாவு, சாத்தாங்குளத்து இதை தொடர்ந்து இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷத்துல 26 28 லாக்அப் டெத் ஆயிருக்கு. ஆமா, போலீஸ் லாக்அப்ல டெத் ஆயிருக்கு. இப்ப நேத்து நடந்தது லாக்அப் டெத்னு சொல்ல முடியாது, கிட்னாப் கம் மர்டர்னு சொல்ல முடியும். ஏன்னா எஃப்ஐஆர் போடல, விசாரணைக்கு கூட்டிட்டு போகல, எதுவுமே செய்யல. அப்ப என்னன்னா காவல்துறையே ஒரு ஆளை கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. டேலைட் மர்டர்.
அப்ப டேலைட்ல மர்டர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அப்ப கண்டிப்பா. இத நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் இல்லாம கையும் களவுமா புடிபட்டிருக்காங்க. அப்பவும் அவங்கள ஒண்ணும் பண்ண ஆமா, முடியல. இப்ப இந்த ரிபப்ளிக் டிவின்னு சொல்லிட்டு ம், வடநாட்டுல இருக்க அந்த டிவில இங்கிலீஷ்ல இத போட்டு கிளி கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. தமிழ்நாட்டை போட்டு ஸ்டாலினை போட்டு ம், நம்ம முதல்வரை போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. ம், ம், அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் மல்லையா, ம், நீரஜ் மோடி, ம், இப்படி பெரிய பெரிய ஆளுங்க, லலித் மோடி, ம், இப்படி பெரிய பெரிய ஆளுங்க பல ஆயிரம் கோடி அடிச்சுட்டு ஓடினவங்க ஈடியில பல ஆயிரம். இப்ப நீங்க எப்படி எடுத்துக்கங்க, ம், ம். நம்ம இங்க இருக்கிற எல்லா அமைச்சர்கள் மேலயும் எவ்வளவு 1000 கோடிக்கு கேஸ் இருக்கு, ஊழல் கேஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எல்லார் மேலயும் கேஸ் இருக்கு. கண்டிப்பா. இவங்களை எல்லாம் யாரும் கொண்டு போய் எந்த காவல்துறையும் எந்த ஈடியும் கொண்டு போய் இந்த மாதிரி வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணி விசாரிக்கலையே. அதே மாதிரி இந்த போஸ்கோ வழக்குல அது இது போறவங்களுக்கு எல்லாம் கூட இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே யாருக்குமே. ஆமா. சில பேர்ட்ட நான் பேசும்போது எல்லாம் சில பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ம், ம், இந்த போஸ்கோ வழக்கு இந்த மாதிரி வழக்குகளுக்கு எல்லாம் வர்றவங்களுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. ம், அப்பதான் இந்த பெண்களை ம். இந்த என்ன சொல்றது பாலியல் சீண்டல்கள் பண்ண மாட்டானுங்க. ஒருத்தனுக்கு செஞ்ச மத்த ஆமா, எல்லாருக்கும் அந்த பயம் வரும். தூக்கு தண்டனை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாதான் ம், ம், செய்ய மாட்டானுங்க. ம், அதே மாதிரி இந்த அரசு அதிகாரிகள் ம், ம், யாரெல்லாம் இதை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். ம். கடுமையான இப்ப இந்த பையன் அடிச்சது கொலை தானே. கண்டிப்பா. இப்ப இந்த கொலை குற்றம் செய்த அதிகாரிகள் மேல்மட்ட வரையும் ம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்வர் பதவி விலகணும், முதல்வரும் இத பொறுப்பேற்கணும். ஏன்னா அவர்தான் இந்த துறைக்கு தலைவராக ஆமா, இருக்காரு. அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட். ஆமா, இப்ப அவரையும் என்கொயரியில கொண்டு போகணும், விசாரிக்கணுங்கிற. இப்ப இடி அவங்க எல்லாம் சொத்து வழக்கு, கம்பெனி வழக்கு எல்லாம் போனா ஆமா எல்லாரையும் கூப்பிட்டு விசாரி, எம்டினா எம்டியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ம், 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 அப்ப மாதிரி இதுலயும் நீங்க அதே மாதிரி கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே. ம், 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 எல்லாரையும் கூட்டி கொண்டு விசாரிக்கணும். ம், ம். எல்லாரையும் நீதிமன்றத்தை எல்லாருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்ப இப்ப என்னங்க நினைக்கிறீங்க, இந்த திருவட்டூர்ல இந்த சின்ன பிள்ளை இப்ப ஷாக்ல இறந்து போச்சு, இப்ப அந்த பிள்ளைக்கு காசு தான் கொடுப்பாங்களா? ஆமா, காசு கொடுத்து சாரி சொல்லிடுவாங்க, சரியா போயிடும். ம், ம், இப்ப நேத்து நீங்க இன்னொன்னு நான் பார்த்தேன், முன்னாள் நீதியரசர் கர்ணன் சொல்லிட்டு ம், 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 கல்கட்டா நீதிமன்றத்துல நீதியரசரா இருந்தாரு. அவரும் ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வலைதளத்துல ஒரு இது ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ம், ம். எந்த காரணத்தை கொண்டு ஏழை எளிய மக்கள் நீதிமன்றத்துக்கு பக்கமே வராதீங்க, வக்கீலுடைய வக்காலத்துல நீ கையெழுத்து போட்டீங்கன்னா உன் கதை முடிஞ்சிச்சுங்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ம், ஏழைகளுக்கு இங்க நீதியே கிடையாது, ம், பணக்காரனுங்களுக்கு தான் இங்க நீதி. ம், ஏழைகளுக்கு நிலம் காணா போயிடுச்சு, ம், நிலம் பட்டா இல்ல, ம், சொத்துல தகராறு இருக்கு, நீ போய் கையெழுத்து போட்டீங்கன்னா ம், காசை பூரா புடிங்கிட்டு பல வருஷம் உன்னை அலைய விட்டு உன்னைய ம், சாகடிச்சிடுவானுங்கடா, இதுகளுக்கு நீங்க வரவே வராதீங்கிறாரு அவரு. ம், ம். ஏன்னா அவர் அனுபவத்தை சொல்றாரு. அவர் நீதிபதியா இருந்தவர், கல்கட்டாவுடைய சின்ன ஆளுங்க சொல்றவரு. உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்தவரு. ம், ம், ம். அவரு நீதிபதிகள் எவ்வளவு பேர் பணம் வாங்கியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு ம், ம், பிரதமருக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அனுப்புனாரு, ம், பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாரு. ம், ம். அவரை போய் பைத்தியம் சொல்லிட்டு அவரை இப்ப காவல்துறையால கைது பண்ணப்பட்டு ஜெயில அடைச்சிட்டாங்க, ம். ஒரு நீதிபதிய. இதே கஸ்டடியில கூட்டிட்டு போய் ஒரு காவலாளிக்கு ஒரு ஆளை போட்டு அடிச்சு கொண்டா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மைய வெளியில சொன்னா இப்படி ஆயிடும், நீங்க பைத்தியம் ஆயிடுவீங்க. ஆமா, அந்த கதையா இருக்கு நம்ம ஊர்ல. அப்ப இது ஜனநாயக நாடு இல்ல. அதே மாதிரி இன்னொன்னு, நீங்க இப்ப எல்லா அமைச்சர்கள் மீதும் ஏகப்பட்ட, இப்ப நீங்க சந்தேகத்தின் பேர்லதான் அந்த பையனை கூட்டிட்டு போனாங்க. ஆமா, செஞ்சாரோ இல்லையோ தெரியல. தெரியாது. அப்ப சந்தேகத்தின் பேர்ல கூட்டிட்டு போய் அடிச்சு சாவடிக்கிறாங்க. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா கேஸ் ஆகி பிரேமா பேசிக்கு இருந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அமைச்சர்கள் மேல பூரா. இப்ப நீங்க நான் இன்னும் சொல்லணும்னா, ஒரு அமைச்சர் சின்ன வயசுல அமைச்சரானவரு, சின்ன வயசுல அமைச்சராகி இப்ப நல்ல பேரும் புகழோட இருந்தவரு. திமுகவா அதிமுகவா? அதிமுகவுல அமைச்சரானாரு, பேரும் புகழோட இருந்தாரு. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பேரையும் புகழையும் பார்த்து அவர் செய்த ஊழலை கண்டுபிடிச்சு அவரை பச்சையை விட்டே நீக்கிட்டாங்க. அதிமுக நீக்கிட்டாங்க, அமைச்சரா இருக்கும் போதே நீக்கிட்டாங்க. அப்படி நீக்கப்பட்டவர் கடைசியில என்ன ஆகுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திமுகவுல பெரிய பொசிஷன்ல அமைச்சராகி தொடர்ந்து மக்களால் திமுக மக்களால், திமுகவுடைய நம்பர் 1 குடும்பத்தார் மு.க. ஸ்டாலின் அவர்களால், நிதி வகைராவால் அவங்களால பாராட்டப்பட்டவர். இப்ப முதல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதே 2021க்கு முதல்ல
மேடைகளாக ஏறி இதே இந்த பாராட்டின வாயி யார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை பத்தி ஒவ்வொரு ரெக்கார்டாக புட்டு 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 வைக்கிறாரு. இதே அவர் ஊர்லயே போய் கரூர் மேடையிலேயே பேசுறாரு. நீங்க கரூர் சொன்னோடனே அவர் புட்டு புட்டு வைக்கிறாரு. அப்ப அப்படி புட்டு புட்டு வச்சவரை இன்னைக்கு புகழ்ந்து அவருக்காக அவர் அமைச்சராக்குறதுக்காக சட்டத்தையே மாத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடுறாங்க. நம்ம ஈடியில போனவங்க. அதாவது அவரு ஈடியில அவர் முத்திர மாட்டிக்கிட்டாரு, அவர் தம்பி தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப இப்ப பார்த்தா திடீர்னு ஒரு நாள் எல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கிட்டு அவர் நீதிமன்றத்துல பிடிக்கவே முடியாதவர் வெளியே வந்துட்டாரு. அப்ப நம்ம ஊர்ல பணக்காரர்களுக்கு நீதி எப்படி இருக்கு, ஏழைக்கு நீதி எப்படி இருக்கு? நீதியே இல்ல ஏழைகளுக்கு. ஆமா, நீதியே இல்ல. அதே மாதிரி செல்வத்தை எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு மக்கள் வரி பணத்தை ஏமாத்தி குமிச்சு வச்சிருக்கிறாங்க. லட்சம் கோடிகளை குமிச்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க மேல எப்படி யாரு கேஸ் நடத்துறது, யாரு வழக்கு தொடுக்கிறது, எப்படி வழக்கு நடக்கிறது, யாரு நடத்த முடியும்? நீங்க இதையெல்லாம் பார்க்கும்போது டெல்லியில ஒரு நீதிபதி வீட்டுல கட்டுக்கட்டா எரிஞ்ச நோட்டுகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. ஆமா, அதே மாதிரி ஒரு தம்பி ஃபாரின் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனாரு. அவரு கூட 300 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவரு திரும்பி வந்துட்டாரு. இப்ப திரும்பி வந்து அவர் இருக்காரு. இப்ப நீங்க அத மாதிரி அவங்க எல்லாம் இப்ப இன்னும் லாக்அப் டெத் அடிதடி ஒண்ணும் வராது. அவர் மேல எல்லாம் ஒண்ணும், அவர் வீட்டு எல்லாம் இடி எல்லாம் போய் சீல் எல்லாம் பண்ணாங்க. அவங்க மேல எல்லாம் ஒண்ணும் வராது. இதை விட இன்னும் பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமா உலகத்துல இருக்கிற டைரக்டருங்க நிறைய பேரு திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க, மு.க. ஸ்டாலினுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்க தானே பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க. அதுல ஒரு டைரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த போதையில உள்ள போனவங்களை வச்சு பேசுறாங்க, கேக்குறாங்க. ஒரு இன்டர்வியூல அவர் சொன்னதை பார்த்தேன். அதாவது 10 கிராம் வரைக்கும் கஞ்சா வச்சுக்கலான்னு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கான். இப்ப 10 பேர் உட்கார்ந்து 10 கிராம்னா 100 கிராம் ஆச்சு. அப்படி உபயோகிக்கலாம். அப்ப எது போதைன்னு அவர் கேக்குறாரு. சட்டத்திலே போதை வச்சுக்கலாம்னு சொல்றாரு. எது போதைன்னு சொல்லிட்டு என்ன கணக்கு பிரேக் பண்றாராம். அவரு எது போதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணக்கு கேட்கிறாரு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். அப்ப இவர் எந்த சமூகத்துல இருக்காருன்னு எனக்கு புரியல. இப்படி ஆளுகள், இப்படி இவங்க எல்லாம் முட்டு கொடுக்கக்கூடிய ஆளுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல அட்வைஸா ஒரு யங்ஸ்டர்ஸ் இதை கேட்கும் போது அப்ப என்ன அவங்க மனசுல வந்து சரி அப்ப சரிதானு தோணுமே. இவர் சொல்ற அட்வைஸ் திமுக கல்ச்சர்ல உள்ளவங்க, திராவிட மாடல் இவங்க எல்லாம். எல்லாம் மாடல் ஆட்சியில இருக்காங்க. திராவிட மாடல். இதை விட நீங்க இன்னொன்னு, இப்ப இந்த LGBTQ அவங்க ஊர்வலம் எல்லாம் போனாங்க. அதுக்கு தலைமை ஏற்றவங்க யாரு தெரியுமா? யாரு? நம்ம துணை முதல்வருடைய மனைவியா. புரியுது. அவங்கதான் அதுக்கு தலைவியாகவே இருக்காங்க. சிவப்பு பூதத்தை சார்ந்தவர்கள். ஆமா, அதுக்கு அந்த LGBTQ-னுடைய அந்த எய்ட்ஸ்க்கு NGO நடத்தக்கூடிய தலைவியாக அவங்கதான் இருக்காங்க. துணை முதல்வருடைய துணைவியார் மனைவியார் இருக்காங்க. அவங்கதான் இருக்காங்க. அவங்கதான் அதை நடத்துறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வேண்டாலும் இருக்கலாம், எப்படி வேண்டாலும் நடக்கலாம்னு ஒரு சினிமா வேற அவங்க எடுத்தாங்க. இப்ப இதை ஏன் பண்றாங்கன்னா, மக்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த LGBT காரங்களே நான் சொல்றேன், அவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, நமக்காக இவ்வளவு தூரம் அவங்க வாதாடுறாங்க, போராடுறாங்க. ஒரு அவேர்னஸ் தானே கிரியேட் பண்றாங்க. அதுல உள்ள ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. என்ன ரகசியம்? எய்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பல மில்லியன் ஃபண்ட் அவங்களுடைய இதுக்கு வருது. ஆமா, அவங்களுடைய அந்த NGO-க்கு அவங்களுடைய நடத்துற அறக்கட்டளைக்கு வருது. அந்த பணத்தை குமிக்கிறதுக்கு அவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி, ஏன் இந்த பணக்காரவங்க யாரும் அவங்க பேர்ல சொத்து வச்சுக்க மாட்டேங்கிறாங்க? கம்பெனி இல்ல ட்ரஸ்ட்ங்கறாங்க. அது ஏன் அதை அப்படி பண்றாங்க? இப்ப இது நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க. நீங்க இப்ப நம்ம முதல்ல காங்கிரஸுக்கே போவோம். சரி, காங்கிரஸ் எவ்வளவு பெரிய குடும்பம். அதுல பாத்தீங்கன்னா சோனியா காந்தி பேர்ல வீடு கிடையாது, ராகுல் காந்தி பேருக்கு அவருக்கு சொந்த வீடு கிடையாது. இப்படி இவங்க பேர்ல யாரு பேர்லயுமே வீடு இருக்காது, வாகனம் இருக்காது. பேங்க்ல அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனா அவங்க தனி பிளைட்ல தான் வருவாங்க போவாங்க. ஏன்னா எல்லாரும் ட்ரஸ்ட் வச்சிருவாங்க, எல்லாம் அசோசியேஷன் ட்ரஸ்ட் கம்பெனி அது இதுன்னு வச்சிருவாங்க. அதுல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா எல்லாத்துக்குமே டாக்ஸ்
ரொம்ப குறைவா இருக்கு. இன்கம் டாக்ஸ் வேவர்ஸ் கிடைக்குது ஆமா அவங்களுக்கு அது பூரா இருக்கு. அந்த இதனால அவங்க கம்பெனி பாத்துக்கிறோம், அவங்க பேர்ல எதுக்குமே இருக்காது. இந்த ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, இந்த வேலைக்கு போறவன், ஆமா இந்த சம்பளம் வாங்குறவன், என்ன மாதிரி கேட்டகரி எல்லாமே வந்து 20,000 30,000 ரொம்ப முக்கியம். 15,000 ரூபாய் லோன் இஎம்ஐ கட்ட முடியும். அவனுக்கு வந்து சிபில் இருக்கு. ஆமா கடன் வாங்கி ஆகணும். அவன் ஒரு போன் வாங்கினா கூட சிபில் இருக்கு. கடன் வாங்கி ஆகணும். கடன் வாங்கி நான் சரியா கட்டுனவேங்கிறத அவன் நிரூபிக்கணும். கடன் வாங்கினதுல கண்டிப்பா நான் சரியான ஆளுந்து அவன் சர்டிபிகேட் வாங்கணும் சிபில்ல. ஆமா ஆமா சிபில் ஸ்கோர் அதுக்கு பேரு என்ன? லோன் கொடுக்க மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அவன் கடனை வாங்கிக்கிட்டே இருக்கணும். கடனை வாங்கி வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கணும். அது கரெக்டா கட்டணும். ஆமா இஎம்ஐ வீடு இஎம்ஐ, ஆமா காரு இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, படிக்கிறது இஎம்ஐ, எல்லாமே அவனுக்கு இஎம்ஐ. வாழ்க்கையே இஎம்ஐல தான் போகுது. ஆமா அவன் கடைசியில சாகும் போது இஎம்ஐல தான் சாகணும். அதுக்கு இன்சூரன்ஸ் அப்பதான் அதுல சாக முடியாம, இல்லன்னா அவனுடைய பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு முடியாது. ஆனா இந்த பணக்காரர்களுக்கு, யாருக்கு, அமைச்சர்கள்ல இருந்து இந்த பணக்காரர்களுக்கு பல மில்லியனர்ஸ் இருக்காங்கல்ல, பல கோடீஸ்வரர்கள் கண்டிப்பா இருக்காங்க, என்ன முடியாத அளவுக்கு சொத்து உள்ளவங்க, அவங்களுக்கு எல்லாம் யாருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, இஎம்ஐ கிடையாது, அவங்க பேர்ல கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவங்க எல்லாம் ஃப்ரீயா போய்கிட்டு ஃப்ரீயா வருவாங்க. இதுதான் ஜனநாயக நாடு. இப்படி நமக்குலாம் யாரும் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஜனநாயக நாடு. அப்ப இந்த ஜனநாயக நாட்டுல இந்த ஏழை ஜனங்கள் ஜனநாயக ஆட்சின்னு பைத்தியக்காரத்தனமா நம்புது இந்த ஜனநாயகத்தை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வலைதளத்துல பார்த்தேன், திமுக கூட்டத்துக்கு கூட்டிட்டு போய் டோக்கன் கொடுத்துட்டு 500 ரூபாய் காசு கொடுக்கலன்னு பயங்கரமா உன்னோட ஒண்ணு சண்டை போடுது. எல்லாமே வயசானவங்க, 65 வயசு 60 வயசுல உள்ள பெண்கள். நமக்கு பரிதாபமாக இருக்கு. இவங்கதான் நம்மளுடைய ஆளக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க. கண்டிப்பா. அப்ப இவங்க ஏன் மாறி மாறி திமுக தாங்க அடுத்த ஜெயிக்க பல லட்சம் கோடிக்கு காசு வச்சிருக்காங்க. காசை கொடுத்துருவாங்க, ஓட்ட விலைக்கு வாங்கிடுவாங்க. பழையபடி அவங்கதான் ஆட்சிக்கு வர முடியும். அதுவும் கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணி அந்த மக்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. காசு குடுக்கலன்னு பிரச்சனை ஆனது அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. திருப்பி கூட்டிட்டு போய் அவங்க ஊர்ல விடலையா? இப்ப நீங்க இத சொன்னோம்னா நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் சொல்லுங்க. எல்லாமே இந்த +1 +2 10th படிக்கிற மாணவ மாணவிகளை பூரா அவங்களுக்கு பூரா அடுத்து நீங்க இத படிச்சு முடிச்சிட்டு உயர்கல்வி எதுக்கு போனா உங்களுக்கு ஈஸியாக சரி வேகமாக வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேர் வைப்பாங்களா, அடுத்து ஹையர் எஜுகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இலகுவாக வேலை கிடைக்கும். ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நடத்த போறோம், நடத்த போறோம்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த தலைமை ஆசிரியருக்கு தகவல் சொல்லி தலைமை ஆசிரியர் மூலமாக கல்வித்துறையை சேர்ந்து இந்த மாணவர்கள் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகுது. ஆமா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி உள்ள ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு மண்டபத்துக்கு போறாங்க. அங்க போனா பாத்தீங்கன்னு சொன்னா அரசு விழாவாக திமுகவுல இளைஞர் அணி சேர்க்கிற மாநாடு மாதிரி அதை நடத்துறாங்க. ஓ அப்ப இந்த பிள்ளைங்க அடுத்த ஹையர் எஜுகேஷனுக்கு அவேர்னஸ் கேம்ப் இல்ல எல்லாம் கிடையாது. கடவுள் மறுப்பு கொள்கையை பேசக்கூடிய தீகாவை சார்ந்தவர்கள் அதுல வந்து பேசுறாங்க. இப்ப இது எப்படிடா வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த பக்கமாக அந்த பிள்ளைகளுடைய ஒரு தகப்பனார், அந்த மாணவருடைய ஒரு தகப்பனார் போறாரு. நாங்க வந்து சாமி கும்பிடுறவங்க எல்லாம் பண்றவங்க, என்னங்க என் பையனை இதுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அவரு உடனே அந்த கல்வித்துறையினுடைய தலைவருக்கு போன் பண்ணி கேக்குறாரு. இல்லங்க எங்களுக்கு தெரியாதுங்க, இந்த மாதிரி உயர்கல்விக்காக வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு நடக்கிற கேம்ப்னு சொல்லிருக்காங்க, அதனாலதாங்க அனுப்பி வச்சோம். போனது கட்சி மீட்டிங். ஆமா அங்க போனா திமுகவுக்கு கட்சி சேர்க்க ஆள் சேர்க்கறதுக்கும் கடவுள் மறுப்பு கொள்கையை பரப்புறதுக்கும் இல்லன்னு சொல்ற கொள்கையை பரப்புறதுக்கும் உள்ள மீட்டிங்காக அங்க நடக்குது அப்படின்னா அப்ப அவர் சத்தம் போடுறாரு. சத்தம் போடணும்னா அவர் சொல்ல, இல்லங்க தப்பு நடந்து போச்சுங்க, இனிமே இதுமே நடக்காது, இல்ல நீங்க இதுமே நடந்தா நாங்க வேற மாதிரி உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேணும்னு அவரு சொல்றாரு. அந்த மாணவருடைய தகப்பனார் ஒரு பெற்றோர் சொல்றாங்க. அப்ப இவர் உடனே அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் சொல்றாரு, இல்லங்க மன்னிச்சிருங்க, இந்த உண்மையிலேயே வந்து அதுல அவேர்னஸ் இல்ல, அவங்களுக்கு தெரியலங்கிறத சொல்றாரு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாம எல்லாம் இருக்காது. தெரியாம எப்படி தெரியாம இருக்க முடியும்?
அதனால இப்படித்தான் இந்த திமுக மாடல் ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொன்னு நீங்க என்ன சொன்னீங்க, நான் 23ஆம் புலிகேசின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. கண்டிப்பா. இந்த 23ஆம் புலிகேசி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளருக்கு சந்திப்பு நடக்குது, இதுவும் வலைதளத்துலதான். அப்ப அவருடைய பிய ஒருத்தர் கூட நின்று சொல்றாரு பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க இன்னென்ன கேள்விதான் இப்படி கேட்கணும், இன்னென்ன நலத்திட்டம் கொடுத்திருக்கீங்க ஐயா, எதுக்கு கொடுத்திருக்கீங்க ஐயா, நீங்க இன்னென்ன பதில் தான் சொல்லணும்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. 3 தடவை ஒத்திகை பாக்குறாங்க, ஷூட்டிங் நடத்துறதுக்கு முன்னால ஒத்திகை பாக்குறாங்க. பார்த்துட்டு தான் அப்புறம் அவரு அந்த நலத்திட்டங்களை பத்தி சொல்றாரு, பேசுறாரு. அப்ப இவர் 23ஆம் புலிகேசி இல்லாம என்ன புலிகேசி? சரி, அதுதான் போகட்டும். வேலூர்ல பிரம்மாண்டமாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்தாரு. ஒரு வாரம் கூட ஓடல, மூடிட்டாங்க. ஏன்னா எந்த வசதியுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி தஞ்சாவூர்ல 60% வேலை முடிஞ்சுள்ள ஒரு மருத்துவமனையை திறக்க போறாங்க. அவசரமா பண்றாரு. அவருக்கு இன்னும் 10 மாசம் தானே இருக்கு. அதுக்குள்ள நேம் போர்டு வச்சுட்டு நேம் போர்டை வச்சு எல்லா பக்கமும் அவருடைய பேர், அவருடைய முத்துவேல் கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் எல்லா பேரையும் வச்சிடணும் அப்படிங்கிற அந்த போக்குல அவர் போய்கிட்டு இருக்காரு. அப்ப அதுக்கான வேலைகளை வலைதளத்துல வந்து ஏன்னா ஒரு இதை நான் பார்த்தேன், ஒரு தம்பி வந்து சொல்லுது, போர் போடாத போருக்கு போட்ட மாதிரி சொல்லி அதை கணக்கு காட்டி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஆஸ்பத்திரியில அப்படிதாங்கிறீங்களா? கண்டிப்பா. இதுதான் இப்ப நீங்க சொன்னதுனாலதான் சொல்றேன். அது கோயம்புத்தூர்ல சாரப்பாளையம்ங்கிற இடத்துல போர்வெல் போட்டு தண்ணி, குடி தண்ணீருக்காக போர்வெல் போடணும். அப்ப அந்த போர்வெல் ஒரு 100 அடிக்கும் கீழே போட்டாதான் இங்கெல்லாம் தண்ணி வரும். அப்ப 3 லட்சம் ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஆனா ஜேசிபியை கொண்டாந்து ஒரு 10 அடி மண்ணை நோண்டிட்டு ஒரு பைப் அதுக்குள்ள வச்சுட்டு போர்வெல் போட்டாச்சுன்னு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு கதை. அப்ப இப்படி எல்லா பகுதிகளிலும், இங்க மாத்திரம் இல்ல, எல்லா பகுதிகளிலும் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் தான் இவங்களுடைய வேலை. மாடல் ஆட்சி. பணத்தை வாங்குறதுக்காக இவங்க என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செய்யறாங்க. அதை போலவே இவங்களை யாரையும் தண்டிக்கிறது இல்ல. அதே மாதிரி இப்ப இந்த செயல்பாடுகள்ல இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு காவல்துறை மாத்திரம் நம்ம சொல்ல முடியாது. அரசு துறைகள் பூராமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை இப்ப திரும்ப மின்சாரத்துக்கு எல்லாமே ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க 3 நாளைக்கு முன்னால. இப்ப திரும்ப எல்லாருக்குமே டாரிஃப் ஏத்திருக்காங்க. அதே மாதிரி புது கனெக்ஷன் வாங்க போனா அந்த டெபாசிட் அமௌண்ட்ல இருந்து எல்லாமே ஏத்திருக்காங்க. அப்ப இப்படி நீங்க எல்லாத்தையுமே ஏத்தி, அதாவது செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாத்தையும். அதாவது மக்களை வந்து சுரண்டுறதும், அதே நேரத்துல மக்களை நெருக்கடி கொடுக்கறதும், மக்களை மிரட்டுறதும், மக்களை கிட்னாப் பண்றதும் அதிக அளவுல இருக்கு. ஒருவேளை இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இருக்கிறனாலதான் இங்க டாரிஃப் கொடுதா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வியே கூட, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்காம எல்லாம் இருக்க முடியாது. அதுக்காக இவங்க டாரிஃப் எல்லாம் கூட்ட முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அது என்ன சொல்றது, நிதி கமிஷன்ங்கிறது தனியா இருக்குமா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நிதி கமிஷன்ங்கிறது தனியா இருக்கு. எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணுங்கிறத அவங்க சொல்றாங்க. அந்த நிதியை யாரும் தடுக்க முடியாது. ஈவன் நீங்க பைனான்ஸ் மினிஸ்டர் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. பிரதம மந்திரி நினைச்சாலுமே தடுக்க முடியாது. ஏன்னா நிதி கமிஷன்ல இல்ல துணை முதலமைச்சர் மாநிலங்களை பார்க்கும் போது எங்களை வந்து மாற்றான் தாய் மாதிரி தானே எங்களை தமிழ்நாட்டை வந்து பாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அதுதான், அதனாலதான் சொன்னேன், அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல்ல அரிசி ஓடி கூட தெரியாது. ஏன்னா நிதி கமிஷன்ல எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து பேசித்தான் அந்த நிதியை ஒதுக்கப்படுது. அதே மாதிரி ஜிஎஸ்டியும் அதே மாதிரிதான். அதே மாதிரி எவ்வளவு வருமானம் வருது மத்திய அரசுக்குங்கிறத இவங்க எல்லாருக்கும் தெரியும், நிதி கமிஷனுக்கு தெரியும். அந்த நிதி கமிஷன் மூலமாக மக்கள் தொகைக்கு ஏற்ப, வருமானத்துக்கு ஏற்ப அந்த மாநிலத்தினுடைய முழு வருமானம் எவ்வளவு, மக்கள் தொகை எவ்வளவு, எவ்வளவு கல்வியில முன்னேறி இருக்கு, எவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்கு, இதையெல்லாம் பார்த்து எல்லாருமாக பேசி எது ரொம்ப பின்தங்கிய மாநிலம், எது மேன்மை அடைஞ்சிருக்க மாநிலம் அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு. அப்ப இது நிதி கமிஷன் எடுக்கிற முடிவு தனிப்பட்ட பிரதமரோ, தனிப்பட்ட பைனான்ஸ் மினிஸ்டரோ, தனிப்பட்ட மத்திய அரசோ எடுக்கிற முடிவு அல்ல.
எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் சேர்ந்து சேர்ந்து எடுக்கிற முடிவு. அதனால திரும்ப திரும்ப மத்திய அரச குறை சொல்ல கூடாது. இப்ப இதுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசுறாங்க, சமஸ்கிருதத்துக்கு கூடுதலாக சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கீங்க. தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு நீங்க நிதியை 5 கோடி 6 கோடி, அது வந்து 126 கோடி சமஸ்கிருத பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வெறும் 6 கோடியோ 5 கோடியோ ஒதுக்கி இருக்கீங்க. ரொம்ப கம்மியா தான் ஒதுக்கிருக்காங்கன்றத கேக்குறாங்க. இப்ப இதுக்கு ஒரு பதில் என்ன அப்படிங்கறத முதல்ல அவங்க தெரியணும். அவங்க கூட்டணி அரசு காங்கிரஸோட ஆட்சியில இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டங்கள்ல இந்தியா முழுவதும் இருந்த சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் 104 114 சொல்றாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்தவன 4 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் கூடுதலாக சேருது. அப்ப 108 வச்சுக்கோங்க. இந்த 108 பல்கலைக்கழகங்களுக்கு சேர்த்துதான் அந்த 100 சில்லற கோடி. தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு? தஞ்சையில மாத்திரம் ஒரே ஒரு பல்கலைக்கழகம். தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் ஒரே ஒரு பல்கலைக்கழகம். அது யார் திறந்தது உங்களுக்கு தெரியுமா? மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்தது 81ல நினைக்கிறேன். சர்ப்ரைஸ், நிஜமாவே எனக்கு இது தெரியாது. என்ன கருணாநிதி ஐயா தமிழ் இந்த விளக்கத்தை சொன்னேன். நீங்க இவ்வளவு தூரம் கேட்டீங்கல்ல, எப்படி இப்ப நீங்க 23ஆம் புலிகேசி திறந்தாரு. அந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தாண்டி தமிழ்நாட்டுல வேற தமிழ் பல்கலைக்கழகமே கிடையாது. இவங்க பேனா வைக்கிறது, இது ஒரு சிலையை வைக்கிறது அவசியம் இல்லையா? இந்த மாதிரி யூனிவர்சிட்டி திறக்க 4 5 திறந்துருக்க வேண்டியதானே, 10 திறந்துருக்க வேண்டியதானே, ஏன் திறக்கல? சரி, இப்ப அதுதான் போகட்டும். நாங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம், அது கொடுத்திருக்கோம், இது கொடுத்திருக்கோம், பெரிய வாய்கிலேயே பேசுறாங்கல்ல. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவிகள் வந்து அவங்க தங்குறதுக்குள்ள இடம் ஹாஸ்டல் வசதி பத்தாம இருக்குன்னு சொல்லிட்டு இங்க அம்பேத்கர் லா காலேஜ்ல உள்ளிருப்பு போராட்டம். அதே மாதிரி திருச்சியிலேயே அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 100 பேர் தங்குற இடத்துல 300 பேரை தங்க வச்சிருக்காங்களாம். கழிப்பறை இல்லையா, வசதி இல்லைன்னு அங்கே நேரத்துல இருந்து அங்கேயும் போராட்டம் போய்கிட்டு இருக்கு. அப்ப எங்க இவங்க யாருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எதுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்க யாருக்கான அரசு? அவங்க குடும்பத்துக்கு மட்டும் நல்லது செய்யறாங்க. குடும்பத்துக்கு மாத்திரமும் அவங்களுக்கு சார்ந்தும் திமுக காரணங்க கொள்ளையடிக்கிறதுக்கும், திமுக காரணங்க காசை சேர்த்துக்கிறதுக்கும், அடுத்து இந்த ஏழை எளிய மக்களை வந்து தலை காஞ்ச மக்களை 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கையேந்தி பிச்சை எடுக்க வச்சாதான் இவங்களுடைய ஜனநாயக திராவிட மாடல் ஆட்சியை இங்க நடத்த முடியும். இல்லைன்னா இங்க நடத்த முடியாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால மக்கள் உணரணும். மக்கள் வந்து இந்த விலையில்லாத இலவசங்களை எதிர்பார்க்க கூடாது. நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடியவங்களை எதிர்பார்க்கணும். ஆட்சி மாற்றத்துக்கு ரெடி ஆகணும். 2026ல நம்ம புரட்சி தமிழர் அதிமுகவுடைய தலைமையிலான ஆட்சி வந்தா தான் உங்களுக்கு தமிழகத்துல மக்களாட்சி வருங்கிறதா என்னுடைய கருத்து. அப்ப திமுக வீட்டுக்கு அனுப்புனாதான் விடியல் வருங்கிறீங்க. கண்டிப்பாக. இல்லைன்னா எந்த அதிகாரியும் பயப்பட மாட்டான், எந்த அதிகாரியும் பயப்பட மாட்டான். மக்களுக்கு யாருமே நல்லது செய்ய மாட்டான். வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற அதிகாரி எஜமானர்களாக நினைக்கிறான். தன்னை என்ன நினைக்கிறான் அந்த ஆளுங்கன்னா, நாங்க வந்து மக்களுக்கு எஜமானர்கள். ஆமா, மக்களை அவன் எஜமானராக நினைக்கவே இல்லை. மக்களை பூரா அடிக்கணும், உதைக்கணும், கியூல நிக்க விடணும், ரோட்ல நடமாட விடக்கூடாது, நம்மளை கண்டா அவங்க பயப்படணும், நாங்க அரசு அதிகாரி அப்படின்னு இந்த பயங்காட்டுறதுலே குறியா இருக்கிறானுங்களே ஒழிய மக்கள் வரிப்பணத்துலதான் நம்ம சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு யாருமே நினைக்கிறது இல்ல. அந்த நினைப்ப வர வைக்கணும்னா மக்கள் ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை வச்சு யாரு நல்ல தலைவர்கள் பார்த்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தாதான் ஆட்சி மாற்றம். குறிப்பாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பினாதான் தமிழகத்தில் நல்ல ஆட்சி மலரும், இல்லைன்னா மலராது. நன்றி.